தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் ஆஷா தம்பதியினர் திருமணமாகி கடந்த 5 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் 2 மாதங்களாக சேர்ந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்களின் 6 வயது மகன் முகிலன் கடந்த 5 ஆண்டுகளாக ஆஷாவின் தாய் வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த 40 நாட்களாக மேல்பட்டி ஆசாரியா தெருவில் உள்ள ராஜேஷின் தாய் விஜயா வீட்டில் பராமரிப்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று திடீரென சிறுவன் உயிரிழந்து விட்டதாக வீட்டில் சடலமாக வைத்திருந்தனர். இதனை அறிந்த ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் மேல்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். உயிரிழந்த சிறுவன் விஜயாவின் வீட்டில் இருந்தபோதே உயிரிழந்த செய்தி பின்னர்தான் வெளியில் தெரிய வந்துள்ளது. சிறுவனின் பாட்டி விஜயா மந்திரீகம் போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் வீடு முழுவதும் மந்திரீகம் தொடர்பான பொருட்கள் இருந்ததாகவும் தெருவில் உள்ள பொது கிணற்றில் மந்திரீக பொருட்களை வீசியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று அமாவாசை என்பதால் பலி கொடுத்திருக்கலாம் என பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து உயிரிழந்த சிறுவனின் தாய் வழி பாட்டி மற்றும் உறவினர்கள் கூறுகையில், கடந்த 5 ஆண்டுகளாக குழந்தையை சிறு கீறல் கூட படாமல் வளர்த்து வந்தோம். பிரிந்து வாழ்ந்து வந்த எனது மகளோடு சேர்ந்து வாழ்வதாக கூறி அழைத்து சென்றனர். எனது பேரனை நாங்கள் அனுப்ப மறுத்தபோதும் கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றனர். இடையில் பார்க்க கூட விடவில்லை. போன் செய்தாலும் போனை எனது பேரனிடம் கொடுக்கவில்லை. இன்று மாலை போன் செய்து எனது பேரன் முகிலன் கீழே விழுந்து அடிபட்டு விட்டதாக கூறினர். நாங்கள் போய் பார்த்தபோது வீட்டில் சடலமாக கிடந்திருந்தார். தலை நசுங்கி உடலில் காயங்கள் இருந்தன. எனவே எனது பேரனை அடித்து கொலை செய்துள்ளார்கள் என புகார் அளித்துள்ளோம். எனது மகளையும் ஏதாவது செய்து விடுவார்களோ என பயமாக உள்ளது. எனது பேரனுக்கு இதய பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஆனால் அதற்கு சிகிச்சை பார்த்து சரி செய்து விட்டோம். அவனுக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை. சுவர் மீது ஏறி கீழே விழுந்ததில் இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். அதில் உண்மை இல்லை. ஆகவே எனது பேரனை அடித்து கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவர்கள் மந்திரிகம் செய்பவர்கள். அமாவாசை என்பதால் பலி கொடுத்திருக்கலாம் என சந்தேகிக்கிறோம். அது குறித்தும் காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இது தொடர்பாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான விஜயாவின் மூத்த மகள் ரேவதியிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.